இனி முதல் இகாமாவில் பாஸ்போர்ட் அப்டேட் செய்வது ஈஸி. சவுதி அரேபியாவில் வாழும் வெளிநாட்டினரின் பாஸ்போர்ட் தகவல்களை இப்போது பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் அதாவது ஜவாசத் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமலேயே அப்ஷர் தளம் வழியாக அப்டேட் செய்து கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளது. இதனை அவர்களின் முதலாளிகளின் கணக்கு மூலம் ஆன்லைனில் செய்து கொள்ளலாம். இந்த ஆன்லைன் சேவையை பெறுவதற்கு வாட் வரியுடன் சேர்த்து 69 ரியால் சேவை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. பாஸ்போர்ட்களை புதுப்பித்த பிறகு 18 வயதுக்கு மேற்பட்ட வெளிநாட்டவர்களின் பாஸ்போர்ட்களை அப்டேட் செய்வதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்ஷரில் உள்ள மை சர்வீஸ் பிரிவு மூலம் இந்த சேவையை அணுக வேண்டும். பின்னர் பாஸ்போர்ட்கள் மெனுவை தேர்வு செய்து பாஸ்போர்ட் தகவலை புதுப்பிக்கலாம். ஆன்லைன் வழியாக பாஸ்போர்ட் தகவல்களை அப்டேட் செய்வதற்கு பாஸ்போர்ட்டின் தெளிவான புகைப்படத்தை அப்ஷர் மூலம் அப்லோட் செய்ய வேண்டும். இது தானாகவே பாஸ்போர்ட் எண் மற்றும் காலாவதி தேதியை கண்டறிந்து விடுகிறது. அப்ஷரில் புதிய பாஸ்போர்ட் தகவலை அப்டேட் செய்யும் போது வெளிநாட்டவர் முந்தைய பாஸ்போர்ட்டை இழக்கக்கூடாது என்பதையும் குடியிருப்பாளர்களுக்கு எதிராக ஹுரூப் வழக்கு இல்லை என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும். மேலும் பாஸ்போர்ட் அப்டேட் செய்யப்படுபவருக்கு எதிராக போக்குவரத்து விதிமீறல்கள் அபராதங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும். முதலாளி மற்றும் தொழிலாளிக்கு எதிராக பாதுகாப்பு வழக்குகள் எதுவும் இருக்கக்கூடாது எனவும் இருவரும் உயிருடன் இருக்க வேண்டும் என்பதும் நிபந்தனைகளில் முக்கியமானதாகும். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு தொழிலாளிக்கு பாஸ்போர்ட் தகவல் புதுப்பித்து சேவை மேற்கொள்ளப்படும். அதே குடியிருப்பாளர்களிடம் மற்றொரு பாஸ்போர்ட் இருந்தால் சேவையிலிருந்து பயனடைய ஜவாசத் அலுவலகத்தை தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ள வேண்டும். முந்தைய பாஸ்போர்ட் தொலைந்து போனால் சேவையை பெற ஜவாசத் அலுவலகத்தை நேரில் சென்று அணுக வேண்டியதும் அவசியம். புதிய அல்லது புதுப்பிக்கப்பட்ட பாஸ்போர்ட்டை பதிவு செய்வது சேவையை நிறைவு செய்பவரின் பொறுப்பின் கீழ் இருக்கும். மேலும் அது போலியானது என நிரூபிக்கப்பட்டால் அவர் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வார். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.